என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்யுங்கள். அப்படியே தொடர்ந்து நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்யுங்க. தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று தருமபுரியில் அண்ணன் மருத்துவர் அன்புமணி அவர்களின் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடந்தது அப்படின்னா, காவிரி ஆற்றில் ஓடுகின்ற உபரி நீரை தருமபுரி மாவட்டத்தின் விவசாயத்திற்கு கொடுங்கள் என்று குறைந்தது 30 ஆண்டுகளாக பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இங்க எங்கேயோ தண்ணி போகலன்னா பரவாயில்ல, வேற எங்கிருந்தோ தண்ணி எடுத்து வரணும்னா பரவாயில்ல. நம்ம மண்ணிலேயே 2 ஆறு ஓடுது. அந்த ஆத்துல இருக்கிற மிச்ச நீர் எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற ஏரி குளத்துல நிரப்புறது, அது நாங்க கேட்கறது நியாயம் தானே? இதோட ஒரு நியாயமா யாராவது கேட்பாங்களா? இதற்கு போராட்டம் இன்றும் அதற்கான போராட்டம் தான் நேற்றும் நடந்தது. நம்ம இதுல கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது அன்பு உறவுகளே. தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் குடிநீருக்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் நீரின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தருமபுரி மாவட்டத்தில் 2 மிகப்பெரிய நதிகள் பாய்கிறது. ஒன்றே காவிரி மிகப்பெரிய நதி, இன்னொன்று தென்பெண்ணை. இந்த 2 நதியும் தமிழகத்தில் தருமபுரி மாவட்டத்தின் வழியாகத்தான் செல்லுகிறது. ஆனால் தருமபுரி மாவட்டம் இப்பொழுதும் வறட்சி மாவட்டம். இதற்கு காரணம் என்ன? ஆட்சியாளர்களின் இயலாமை. எங்க மாவட்டத்தில் 2 ஆறு ஓடுதியா? தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஆறு காவிரி ஆறு எங்க மண்ணில் ஓடுது. தமிழ்நாட்டிலே 4வது பெரிய ஆறு தென்பெண்ணை ஆறு எங்க மண்ணில் ஓடுது. இந்த ஆத்துல போற மிச்ச நீர் தான் நாங்க கேட்கிறோம், உபரி நீர் தான் நாங்க கேட்கிறோம். அது உங்களால நிறைவேற்ற முடியலன்னா எதுக்கியா நீங்க அரசாங்கத்தை நடத்துறீங்க? நாங்க என்னையா கேட்டோம்? நாங்க உங்களுடைய இலவச மிக்சி கிரைண்டர் ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் கேட்டோமா? எங்களுக்கெல்லாம் அது வேண்டாயா. நாங்க கேட்கறது எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், எங்க விவசாயம் பண்றதுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும்னு கேட்டையா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மருத்துவர் அன்புமணி என்ன சொல்லுகிறார்? இந்த காணொலியை பார்த்து விட்டு வாருங்கள். அவர் என்ன கேட்கிறார்? நான் உங்ககிட்ட மிக்சியோ கிரைண்டரோ இலவசங்கள் எதையும் கேட்கல, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு நீர், எங்கள் மக்களின் விவசாயத்திற்கு நீர், இது 2ஐயும் கொடுங்க, நாங்க வாழ்ந்துட்டு போறோம்னு கேட்கிறாரு. அவங்களுக்கு குறைஞ்சது 30 வருடமா பாட்டாளி மக்கள் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் செவி சாய்க்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, தொடர்ந்து போராட்டம், உங்களுக்காக போராடுகின்ற இயக்கம் பாமக. நீங்க யாரு பக்கம் நிக்கணும்? பாமகவின் பக்கம் நின்று அவர்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கறதுக்கான வேலையை மக்கள் தான் செய்யணும். மருத்துவர் ஐயா போராடினார், இன்று அன்புமணி போராடுகிறார், நாளை யார் போராடுவார் உங்களுக்கு என்ற ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. நீங்கள் இருக்கும் பொழுதே அதற்கான விடையை காணுங்கள். மருத்துவர் அன்புமணி அவர்கள் தருமபுரிக்கு மட்டும் முக்கியமல்ல, தமிழகத்திற்கே அவர் அவசியம். எத்தனை காலம் அவர் கத்துவார்? எத்தனை காலத்திற்கு போராடுவார்? ஒரு நிமிடம் இந்த மக்களை பாருங்கள். எவ்வளவு மக்கள் குழுமி இருக்கிறார்கள் இந்த இடத்தில். இப்படி லட்சக்கணக்கான மக்கள் நீங்கள் ஒற்றுமையாக இந்த நீருக்காக வந்து நிற்கிறீர்கள் அல்லவா? அப்படி என்றால் இந்த லட்சக்கணக்கான மக்களும் ஒன்று திரண்டு மருத்துவர் அன்புமணியின் கையில் அதிகாரம் வருவதற்கான வேலையை நீங்கள் செய்யுங்கள். தேர்தலின் போது அதிகாரம் அன்புமணியின் கையில் இருக்கும்பொழுது அவரே சொல்லுகிறார், இது எனக்கு 6 மாதம் போதும், இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு 6 மாதங்கள் போதும், இந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்கிறார். தண்ணி கொடுங்க ஐயா, அவர்கிட்ட போய் நான் கெஞ்சினேன். அவர் வாயிலையும் என்ன வந்தது பார்க்கலாம். இன்னும் எவ்வளவு காலமாயா நீங்க என்ன கெஞ்ச வைப்பீங்க? கையெழுத்து போடுற அதிகாரத்தை கொடுங்க. என்னால ஒரே நாள்ல கையெழுத்து போட்டு 6 மாதத்துல அந்த திட்டத்தை என்னால நிறைவேற்ற முடியும். 6 மாதத்துல திட்டம் நிறைவேற்ற முடியும். ஆனால் நாம் செய்ய தவறியது என்ன? அதிகாரம்
யாரிடம் கொடுக்க வேண்டுமோ அவர்களிடம் கொடுக்க தவறிவிட்டோம். யாரிடம் அதிகாரம் கொடுக்க கூடாதோ அவர்களிடம் கொடுத்து விட்டோம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 56 ஆண்டுகள். அன்பு உறவுகளை சிந்தித்து பாருங்கள். எத்தனை தலைமுறைகள் வாழ்வாதாரமின்றி சீரழிந்திருக்கும் இந்த மண்ணில். மருத்துவர் அன்புமணி அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், எங்களை போராட்டத்திற்கு தள்ளாதீர்கள், எங்களை போராட்டத்திற்கு தள்ளாதீர்கள், உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது, இதை உங்களால் செய்ய முடியும் என்று. எத்தனை முதலமைச்சர்கள் இதுவரையில் தமிழகத்தில் இருந்தார்களோ அத்தனை முதலமைச்சர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களும் தொடர்ந்து சந்தித்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனைகளுக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அத்தனை பிரச்சனைகளுக்கும் களத்தில் இருக்கிறார் அன்புமணி. தருமபுரி மாவட்டத்தில் இந்த உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு 800 கோடி போதும்னு சொல்றாங்க. இல்ல ஒரு 1000 கோடி வச்சுக்கிங்க. சென்னைக்காக இப்ப 4000 கோடி நிதி ஒதுக்கணும்னு சொல்றீங்க. ஆனா சென்னை 4000 கோடி ஒதுக்குறதுல சென்னை முழுகி போச்சு. 4000 கோடியும் சென்னைக்குள்ள முழுகி போச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கு தெளிவான ஒரு பதில் யாருக்கிட்ட இருந்து வரல, அமைச்சர்கள் கிட்ட இருந்தோம், முதலமைச்சர் கிட்ட இருந்தோம். யோசித்து பாருங்கள் அன்பு உறவுகளே. 4000 கோடி இவங்க ஆட்சியில, 6000 கோடி அதிமுக ஆட்சியில. என்ன ஆச்சு அந்த பணம் எல்லாம்? வெறும் 1000 கோடி தருமபுரி மாவட்டத்திற்கு ஒதுக்கி உபரி நீர் திட்டத்தை மேம்படுத்தி அந்த மக்களுக்கு கொடுத்து விட்டால் 18 லட்சம் மக்கள் வாழ்வாதாரம் பெற்று விடுவார்கள். யோசித்து பாருங்கள். இந்த காணொலியை முழுமையாக கேளுங்கள். மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்த காணொலியில் என்ன சொல்ல வருகிறார் என்பதை இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது மிகவும் ஒரு முக்கியமான அவசியமான காணொலி. ஒவ்வொரு குடிமகனும் பார்க்க வேண்டிய காணொலி. அன்புமணியின் குரலில், அன்புமணியின் வார்த்தைகளில் இருக்கின்ற அந்த உண்மைத்தன்மையை பாருங்கள். மக்களுக்காக இவ்வளவு நேர்மையாக களத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவரும் நின்றதில்லை. தருமபுரி மாவட்டத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது இல்லையா? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மருத்துவர் அன்புமணியை தவிர்த்து, மருத்துவர் ஐயாவை தவிர்த்து வேறு யார் உங்களுக்காக களத்தில் என்று யோசித்து பாருங்கள். அப்பொழுது புரியும். முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்யுங்கள். அன்பு காவிரியில் ஓடுகின்ற தண்ணீர் எங்களுக்கு நிச்சயம் வேண்டும் என ஆக்ரோஷமாக கோஷமிட்டு இங்கே உணர்வோடு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய சகோதரிகளே, என்னுடைய தங்கைகளே, எல்லாவற்றுக்கும் மேல் உறுதியாக எங்கள் உரிமைகளை பெற்று தருவோம், பெறுவோம் என்று எழுச்சியோடு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகளே, என்னுடைய அண்ணன்மார்களே, விவசாய பெருமக்களே, வியாபார பெருமக்களே, ஊடக நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். நான் இன்னைக்கு கோபத்தோடு வந்திருக்கிறேன். வெளியில கொஞ்சம் சிரிக்கிறேன், ஆனா உள்ள எனக்கு கொஞ்சம் நஞ்சம் கோபம் என் மனசுல இல்லை. மனசுல இருக்கு. அவ்வளோ கோபத்தோட நான் வந்திருக்கிறேன். நான் இது போன்று எந்த நாட்டில நடக்குமா? அது நமக்கு சுதந்திரம் கிடைச்சி 76 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 76 ஆண்டுகள் கழித்தும் இன்னும் நம் மாவட்டத்தில் ஓடுகின்ற தண்ணீரை எங்களுக்கு கொடுங்கன்னு ஒரு போராட்டம் நடக்கிறதுனா அது தருமபுரி தவிர வேற எங்க நடக்காது. அவ்வளோ மோசமான ஒரு சூழல் இங்க தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு. எங்க மாவட்டத்தில் 2 ஆறு ஓடுதியா? தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஆறு காவிரி ஆறு எங்க மண்ணில் ஓடுது. தமிழ்நாட்டிலே 4வது பெரிய ஆறு தென்பெண்ணை ஆறு எங்க மண்ணில் ஓடுது. இந்த ஆத்துல போற மிச்ச நீர் தான் நாங்க கேட்கிறோம், உபரி நீர் தான் நாங்க கேட்கிறோம். அது உங்களால நிறைவேற்ற முடியலன்னா எதுக்கியா நீங்க அரசாங்கத்தை நடத்துறீங்க? நாங்க என்னையா கேட்டோம்? நாங்க உங்களுடைய இலவச மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் கேட்டோமா? எங்களுக்கெல்லாம் அது வேண்டாயா. நாங்க கேட்கறது எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், எங்க விவசாயம் பண்றதுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும்னு கேட்டையா. இது உங்களால பண்ண முடியலன்னா எதுக்குயா உங்களுக்கு அரசாங்கம்? அப்போ விட்டுட்டு போங்க. இந்த மாவட்டத்தில் உள்ள
18 லட்சம் மக்கள் இந்த மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கோரிக்கை 18 லட்சம் மக்களுடைய கோரிக்கை. இதுல ஒரு நபர் கூட இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. எந்த கட்சி இருந்தாலும் சரி, எந்த அமைப்பு இருந்தாலும் சரி, எல்லா மக்களும் இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டும்னு சொல்றாங்க. ஏன் இதுல திமுக காரங்க தான் அதிகமா வேணும்னு சொல்றாங்க. திமுக ஆட்சி நடக்குது. எல்லா மக்களும் இங்க இருக்கின்ற தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. கடந்த போராட்டத்தப்போ எங்களுக்கு தண்ணி வேணான்னு ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வந்தீங்க. எந்த தண்ணி? டாஸ்மார்க் தண்ணி. இப்ப வந்திருக்கின்ற தாய்மார்கள் எங்களுக்கு தண்ணி வேணும்னு வந்திருக்கிறீங்க. என்ன தண்ணி? காவிரி தண்ணி. இப்படி ஏதாவது ஒரு அநியாயம் எந்த நாட்டிலாவது நடக்குமாயா? இதற்கு ஒரு போராட்டம் நடத்தணுமா? ஒரு போராட்டம் கிடையாது. 10 ஆண்டு காலமாக எத்தனை போராட்டம், ஆர்ப்பாட்டம், 10,30,000 பேர் கையெழுத்து போட்டு அதையும் எடுத்துட்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுத்தோம். அப்பயும் இந்த திட்டம் நிறைவேறலையே. வேற என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே, வேற நாங்க என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? ஏன்னா இந்த தருமபுரி மாவட்டத்தின் மக்கள் இனி ஏமாற போவது கிடையாது, ஏமாற மாட்டார்கள். நாங்க சொல்றதுனால இப்ப ஒரு பொறுமையா இருக்கிறாங்க. என் தம்பிக, என் தங்கைகள்லாம் நான் சொல்றதுனால இன்னைக்கு பொறுமையா இருக்கிறாங்க. அந்த பொறுமைக்கு எல்லை இருக்கிறது. அந்த பொறுமையை சோதிக்காதீர்கள். காரணம் இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. 18 லட்சம் மக்களுடைய பிரச்சனையாது. பக்கத்துல 40 கிலோமீட்டர்ல போற தண்ணிய எது தண்ணினா மிச்ச நீர் தான் கேட்கிறோம். மிச்ச நீர் தான் கேட்கிறோம். போன வருஷம் 600 டிஎம்சி நீர் கடல்ல போச்சு காவிரியில. வருஷம் 50-100 டிஎம்சி நீர் கடல்ல போறது. அதுல 3 டிஎம்சி தான் கேட்கிறோம். 3 டிஎம்சி நீர் நீரேற்று மூலமாக கொண்டு வந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களை நிரப்புறது அது திட்டம். இது உங்களால நிறைவேற்ற முடியாதா? என்னதான் பிரச்சனை? சமீபத்தில் சென்னையில வெள்ளம். அந்த வெள்ளத்தை போக்குறதுக்காக 4000 கோடி நீங்க செலவு பண்ணுன்னு சொல்றீங்க. அதிமுக ஆட்சியில் 6000 கோடி செலவு பண்ணாங்கன்னு அவங்க கணக்கு சொல்றாங்க. இன்னும் எங்களுக்கு 6000 கோடி வேணும்னு நீங்க இன்னைக்கு சொல்றீங்க. சென்னையில வெள்ளத்தை போக்குறதுக்கு 16,000 கோடி வேணும்னு சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், அதுக்கு எங்களுக்கு ஒரு 800 கோடி செலவு பண்ணுங்கய்யா. ஏன் 1000 கோடி 2000 கோடி கூட ஆகட்டுமே, அவ்வளவுதான் நாங்க கேட்கிறோம். இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் வாழ்வாதாரம் கிடையாது, விவசாயம் கிடையாது, தொழில் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது. இந்த ஒரு திட்டம் நிறைவேற்றினால் 80 விழுக்காடு இந்த மாவட்டத்து மக்கள் பயன்பெறுவார்கள். 80 விழுக்காடு, கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறுவார்கள். அப்போ 10 ஒன்றியத்தில் 9 ஒன்றியம் அந்த திட்டம் பயன்பெறும். 10 அணைகள் இருக்கிறது, அது கிட்டத்தட்ட 8 அணைகள் இந்த திட்டம் கொண்டு வரலாம். 83 பெரிய ஏரிகள் இருக்கிறது, அந்த ஏரிகள் எல்லாமே நிரப்படலாம். கிட்டத்தட்ட 700 சிறிய ஏரிகள் இருக்கு, அந்த 700 ஏரிகளை நிரப்படலாம். இன்னைக்கு 1200 அடி 1500 அடி போச்சு நிலத்தடி நீர். இந்த திட்டம் நிறைவேறினால் 50 அடியில நம்ம வீட்டு போர்ல தண்ணி கிடைக்கும், 30 அடியில கிணத்துல தண்ணி கிடைக்கையா. தண்ணி இல்ல, வேலை இல்ல, வாழ்வாதாரம் இல்ல, விவசாயம் இல்லைன்னு இங்க இருக்கின்ற என் தம்பிகள், என் தங்கைகள் 5 லட்சம் பேர் வெளி மாநிலம், வெளி மாவட்டத்துக்கு போய் கூலி வேலை பண்ணிட்டு இருக்கிறான், கல் உடைக்கிறான், கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கான், குப்பையை பொறுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வேலை இல்லை. இங்க இருந்து போன என் தம்பிகளும், என் அண்ணன்மார்களும், என் சகோதரிகளும் இங்க நிலம் வச்சிருக்கிறாங்க. 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் அவன் நில உரிமையாளர். அவன் காரணம் தண்ணி இல்ல விவசாயம் பண்றதுக்கு. இந்த தண்ணி மட்டும் வந்துருச்சுன்னா அவன் திரும்பி இங்க வந்து சுயமரியாதையோட வாழ்வான். இங்க சுயமரியாதையோட அவன் மண்ணிலே வாழ்வாயா? இதுதான் உண்மையான வளர்ச்சி. இதுதான் உண்மையான வளர்ச்சி.
நீங்க கொடுக்கிற அந்த இலவச அந்த கிரைண்டர் மிக்ஸி கிக்ஸி கிக்ஸி இதெல்லாம் எங்களுக்கு வேணாயா. எங்களுக்கு வேண்டியது காவிரியில் போற மிச்ச நீரை தான் கேட்கிறோம். கீழே இருக்கிற விவசாயிகளுக்கு எந்த பாதகம் வரப்போறது கிடையாது. டெல்டாவில் இருக்கிற விவசாயிகளுக்கோ திருச்சியில் இருக்கிற விவசாயிகள் எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது. ஏன்னா நாங்க கேட்கறது வெள்ளம் நேரத்தில் போற மிச்ச நீர், கடல்ல போற உபரி நீரை அதை கொஞ்சம் திருப்பி விடுங்க. நாங்க கேட்கிறோம். இதற்கு என்ன தயக்கம் நாங்க தெரியல. கடந்த ஆட்சி காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே வந்தார், தேர்தல் நேரத்தில் வந்தார். 7 முறை ஒரு முதலமைச்சர் அறிவிச்சார். அறிவிச்சு அதன் பிறகு போய் பார்த்தோம் அவரை. ஐயா எப்படியாவது எங்க மண்ணுக்கு தண்ணி கொடுங்க பார்க்கலாம்னு ஒரு வார்த்தை சொன்னார். நேரில் நான் போனோம், எல்லாமே வந்தாங்க இங்க இருக்கிறோம். அதன் பிறகு அவர் ஆட்சி போயிடுச்சு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை நேரில் நான் சந்திச்சேன். அப்பயும் இங்க மேடையில் உள்ள அத்தனை தலைவர்கள் வந்தாங்க, என் கூட எம்எல்ஏ எல்லாம் வந்தாங்க. ஐயா எங்க மக்களுக்கு எப்படியாவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா. அவர்கிட்ட போய் நான் கெஞ்சினேன். அவர் வாயிலையும் என்ன வந்தது பார்க்கலாம். இன்னும் எவ்வளவு காலமாயா நீங்க என்ன கெஞ்ச வைப்பீங்க? கையெழுத்து போடுற அதிகாரத்தை கொடுங்க. என்னால ஒரே நாள்ல கையெழுத்து போட்டு 6 மாதத்துல இந்த திட்டத்தை என்னால நிறைவேற்ற முடியும். 6 மாதத்துல என்னால திட்டம் நிறைவேற்ற முடியும். என்னை பொறுத்தவரை இது சாதாரண ஒரு திட்டம். ஆனா இவங்களுக்கு மனசு வரலையா? அதுதான் உண்மை. 2 கட்சிக்கும் மனசு வரல. ஏன்னா இந்த திட்டம் நிறைவேறுதுன்னா நீங்க நல்லா வந்துடுவீங்க, வெளியில போனவங்க வந்துடுவாங்க, விவரம் ஆயிடுவீங்க, உங்க பீரோல கொஞ்சம் பணம் அப்பப்போ இருக்கும். இவங்களை திட்டம்னா அவங்களை அடிமையா வச்சிருக்கணும், பிச்சைக்காரனா வச்சிருக்கணும், குடியாரனா வச்சிருக்கணும், அகதிகளா வச்சிருக்கணும். உங்களை முன்னேற்ற கூடாதுன்னு தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாற்றுறாங்க. இல்லனா நம்ம தருமபுரிக்காக ஒவ்வொன்றுக்கும் நம்ம எத்தனை போராட்டம் நடத்த வேண்டியது. பக்கத்துல போற தண்ணி எங்களுக்கு குடிநீர் வேண்டும், மொக்கணிக்கல் கூட்டு குடிநீர் வேண்டும் என்று 30 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் மருத்துவர் தண்ணி கொடுங்க ஐயா. அவர்கிட்ட போய் நான் கெஞ்சினேன். அவர் வாயிலையும் என்ன வந்தது பார்க்கலாம். இன்னும் எவ்வளவு காலமாயா நீங்க என்ன கெஞ்ச வைப்பீங்க? கையெழுத்து போடுற அதிகாரத்தை கொடுங்க. என்னால ஒரே நாள்ல கையெழுத்து போட்டு 6 மாதத்துல இந்த திட்டத்தை என்னால நிறைவேற்ற முடியும். 6 மாதத்துல என்னால திட்டத்தை நிறைவேற்ற முடியும். என்னை பொறுத்தவரை இது சாதாரண ஒரு திட்டம். ஆனா இவங்களுக்கு மனசு வரலையா? அதுதான் உண்மை. 2 கட்சிக்கும் மனசு வரல. ஏன்னா இந்த திட்டம் நிறைவேறுதுன்னா நீங்க நல்லா வந்துடுவீங்க, வெளியில போனவங்க வந்துடுவாங்க, விவரம் ஆயிடுவீங்க, உங்க பீரோல கொஞ்சம் பணம் அப்பப்போ இருக்கும். இவங்களை திட்டம்னா அவங்களை அடிமையா வச்சிருக்கணும், பிச்சைக்காரனா வச்சிருக்கணும், குடியாரனா வச்சிருக்கணும், அகதிகளா வச்சிருக்கணும். உங்களை முன்னேற்ற கூடாதுன்னு தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாற்றுறாங்க. இல்லனா நம்ம தருமபுரிக்காக ஒவ்வொன்றுக்கும் நம்ம எத்தனை போராட்டம் நடத்த வேண்டியது. பக்கத்துல போற தண்ணி எங்களுக்கு குடிநீர் வேண்டும், மொக்கணிக்கல் கூட்டு குடிநீர் வேண்டும் என்று 30 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மண்ணில் எத்தனை போராட்டங்கள் செய்தார்கள், எத்தனை போராட்டங்கள். ஒக்கணிக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வேண்டும் என போராட்டம், ஆர்ப்பாட்டம், மனித சங்கிலி. எங்க இருந்து? காவேரி பாக்கத்திலிருந்து இங்க தொப்பூர் வரைக்கும் மனித சங்கிலி நடத்தணும். சட்டமன்றத்தில் எத்தனையோ ஆர்ப்பாட்டம் படுத்தணும், நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம், எத்தனை போராட்டம் ஆர்ப்பாட்டம். அதன் பிறகு ஒரு பை எலெக்ஷன், அதுக்கு முன்பு அறிவிப்பு வருது. தேர்தலுக்காக தான் இவங்க அறிவிப்பாங்க, தவிர உங்களுக்காக அறிவிக்க போவது கிடையாது. தேர்தல் நேரத்தில் மட்டும் ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும், தேர்தல் முடிந்த பிறகு அதை மறந்து விடுவார்கள். ஆனால் நான் சும்மா இருக்க போறது இல்ல, பாட்டாளி மக்கள் சும்மா இருக்க போறது கிடையாது. இது ஏதோ நாங்க சும்மா அப்பப்ப அடையாளத்துக்கு நாங்க பண்ண போறது இல்லை. எங்களுக்கு அடையாள அரசியல் தெரியாது. நாங்க சொன்னா நடக்கும், நடக்க வைப்போம். நம்ம வெங்கடேசன் சொன்னார், தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் 73 ஆண்டு கனவு திட்டம்.
எனக்கு முன்பு நம்முடைய மருத்துவர் செந்தில் அவர்கள் எத்தனையோ முயற்சி பண்ணார். அதன் பிறகு நான் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய நேரத்தில் 19 முறை அமைச்சர்களும் அதிகாரிகள் சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து சண்டை போட்டு இன்னைக்கு திட்டம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும், திட்டம் முடிஞ்சிடும். இங்க சிப்காட் வேண்டும் என எத்தனை போராட்டங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தியது. அதான் நம்ம பாரு, நம்ம தலையெழுத்து அப்படி. நம்ம என்னையா பாவம் செஞ்சோம்? நம்ம என்ன பாவப்பட்ட மக்களா? தர்மபுரியில் வாழ மக்கள் பாவப்பட்ட மக்களா? ஏன் நம்மள ஒதுக்குறாங்க? எந்த அரசு வந்தாலும் நம்மள ஒதுக்குறாங்களே, அப்படி என்னையா பாவம் பண்ண நாங்க? இந்த மண்ணில் பிறந்ததுதான் பாவமா? எங்களுக்கு என்ன வளர்ச்சி? ஏன் வளர்ச்சி கொடுக்க மாட்டீங்க? தொழில் வரல, வளர்ச்சி வரல, வாழ்வாதாரம் இல்ல, குடிநீர் இல்ல, தண்ணி கிடையாது, விவசாயம் கிடையாது. சாதாரணமா அதை செயல்படுத்தலாம் திட்டத்தை. ஆனா அமைதியா இருக்கிறார் முதலமைச்சர். என்ன அமைதி? எதுக்கு அமைதி? ஏன் ஒரு அறிவிப்பு அறிவிங்களேன். 18 லட்சம் மக்களுடைய பிரச்சனை. 18 லட்சம் மக்கள்னா கிட்டத்தட்ட உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 50 நாடுகள் 18 லட்சம் மக்கள் தொகையோட கம்மியா இருக்கிற நாடுகள். நாடு நான் சொல்றேன், நாடுகள்ல 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் மக்கள் தொகை உள்ள நாடுகள் இருக்கு. ஆனா இது 18 லட்சம். எத்தனையோ நாடுகளோட பெரிய மாவட்டம் தருமபுரி மாவட்டம். அப்படிப்பட்ட மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு அடிப்படை தேவைதான், அடிப்படை பேசிக் நெசசிட்டி. இங்க எங்கேயோ தண்ணி போலனா பரவாயில்ல, வேற எங்க இருந்தோ தண்ணி எட்டு வரணும்னா பரவாயில்ல. நம்ம மண்ணிலேயே 2 ஆறு ஓடுது. அந்த ஆத்துல இருக்கிற மிச்ச நீர் எடுத்துட்டு இங்க இருக்கிற ஏரி குளத்துல நிரப்புறது, அது நாங்க கேட்கறது நியாயம் தானே? இதோட ஒரு நியாயமா யாராவது கேட்பாங்களா? இதற்கு போராட்டம் போராட்டம் போராட்டம். மகாராஷ்டிராவில் சரத்பவார் தொகுதிக்கு நான் போயிட்டு வந்தேன், பாராமதி தொகுதிக்கு போயிட்டு வந்தேன். அந்த பாராமதி தொகுதி பார்த்தீங்கன்னா தர்மபுரியோட மோசமானது, வறட்சி, கொஞ்சம் மேடான பகுதி. இதே போன்ற தர்மபுரியில் மலை மேடுலாம் பகுதி பாராமதி. சரத்பவார் என்ன பண்ணாருன்னா 160 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு காவா வெட்டினார். அங்க இருக்கிற தண்ணியை 160 கிலோமீட்டர் தொலைவு தண்ணி கொண்டு இன்னைக்கு நீ பாராமதி போனேன்னா காவிரி டெல்டா போன்ற பசுமையா இருக்கு. அதுதான் திட்டம், அதுதான் வளர்ச்சி. நீங்க பேசுற வளர்ச்சி என்ன வளர்ச்சி? அது என்ன வளர்ச்சி? அது வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சி, இதுதான் உண்மையான திட்டம், இதுதானே வேணும் மக்களுக்கு. தமிழ்நாட்டு நிலைமையை பாரு. தென்கோடியில வெள்ளம் ஓடுது. இன்னைக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரியில பார்த்தா வெள்ளம் ஓடுது. ஆனா நம்ம வடகோடியில நம்ம மாவட்டத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. கிழக்கு பகுதி சென்னை, கடலூர், டெல்டா பகுதியில் அங்க தண்ணி வெள்ளம் மழை. ஆனா இங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. வாழ்வாதாரம் இல்லை. தண்ணி போகுது, பக்கத்தில் தண்ணியை பார்க்கலாம், ஆனா இங்க தண்ணி கிடையாது. கொடுக்க மனசு இல்லை, அதுதான் பிரச்சனை. மனசு கிடையாது. தமிழக அரசு எச்சரிக்கை உங்களுக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை? தருமபுரி மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் சார்பிலே உங்களுக்கு எச்சரிக்கை. இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்று. இன்னைக்கு நாங்க அமைதியான முறையில் நாங்க கேட்கிறோம். எங்கள் உரிமைகளை அமைதியான முறையிலே நாங்கள் கேட்கின்றோம். உடனடியாக நிறைவேற்று. எங்கள் பொறுமைக்கு எல்லை இருக்கிறது. நாங்கள் கேட்பது எங்கள் வாழ்வாதாரத்திற்காக. உடனடியாக நிறைவேற்று. இல்லையேன் தமிழ்நாடு பார்க்காத போராட்டங்கள் நீங்கள் பார்க்கக்கூடும். இதுவரை நீங்கள் பார்க்காத போராட்டங்கள் தருமபுரி மாவட்டத்தில் நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம். ஏன்னா எங்களோட வாழ்வாதார பிரச்சனை. என்னமா நீங்க என்ன சொல்றீங்க? போராட்டம் அடுத்தது பண்ணிடலாமா? ஏன்னா போராட்டம் என்று சொன்னாலே வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது. இந்தியா பார்க்காத போராட்டங்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது. எங்களை அதற்கு தள்ளிவிடாதீர்கள்.
தள்ளி விடாதீர்கள். ஏன்னா இங்க வந்திருக்கின்ற என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரிகள் இன்னைக்கு தயார் நிலையில் வந்துட்டாங்க. எல்லாம் தயார் நிலையில் வந்துட்டீங்க. இல்ல தயாரா இருக்கீங்களா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க முடிவு பண்ணா போதும், நீங்க முடிவு பண்ணா போதும். ஏன்னா ஜல்லிக்கட்டு சென்னையில் நடந்த போராட்டம் அது தானா வந்தாங்க, இதெல்லாம் தானா வந்தாங்க. வந்து உச்ச நீதிமன்றமும் அவங்க தீர்ப்பை திருப்பி ஒரே வாரத்தில் திருப்பி கொடுத்தாங்க. மத்திய அரசும் அவங்க சொன்னதுல மாத்தி ஒரே வாரத்தில். அது போன்று எங்களுக்கு சாதாரணமா எங்களால் செய்ய முடியும். நாங்க உங்ககிட்ட பணிவா கேட்டுட்டு இருக்கிறோம், எப்படியாவது எங்க மாவட்டத்து மக்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு அமைதியான முறையில் கேட்கிறோம். அதனால எங்களுக்கு அடுத்த கட்டம் போராட்டத்திற்கு தள்ளாதீர்கள். ஏன்னா அடுத்த கட்டம் போராட்டம் நான் சொன்னாலும் என் தம்பிங்க கேட்க மாட்டாங்க, நான் அமைதியாரு சொன்னாலும் என் தம்பிங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப கோபத்தில் இருக்கிறாங்க என் தம்பிங்களும் சரி, என் தம்பிங்களை விட என் சகோதரிகளே என் தங்கைகள் இன்னும் கோபத்தில் இருக்கிறாங்க. அவங்க கோபத்தை லேசா எடை போடாதீங்க, லேசா எடை போடாதீங்க. அதனால இதை தமிழக அரசு, முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களே, தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை உடனடியாக அறிவியுங்கள், அறிவித்து அதை உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள். இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த திட்டம் நிறைவேறினால் தருமபுரி மாவட்டம் ஒட்டுமொத்தமாக வளம் பெறும், வளர்ச்சி பெறும், பொருளாதார முன்னேற்றம் அடையும், விவசாய முன்னேற்றம் அடையும், வேலை வாய்ப்பு பெருகும். வெளியில் சென்றவர்கள், வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களுக்கு சென்றவர்கள் எல்லாம் இங்கே மீண்டும் வருவார்கள். இங்கேயே வந்து இங்கே தொழில் செய்வார்கள், விவசாயம் செய்வார்கள். இதைத்தானே நாங்கள் கேட்கின்றோம். இதுதானே உண்மையான வளர்ச்சி. திஸ் இஸ் த ட்ரூ டெவலப்மெண்ட். இதை உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை அறிவிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மட்டுமல்ல, தர்மபுரி மாவட்டத்தின் மக்கள் சார்பில், விவசாயிகள் சார்பில், இளைஞர்கள் சார்பில், பெண்கள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கட்சியின் அத்துணை நிர்வாகிகள், என்ன ஒரு பேர் ரெண்டு பேர் சொன்னா மற்ற பேர்ல விட்டுடுவேன் நான், எல்லா பேரும் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே ஒன்றிய செயலாளர், பேரூர் நகர செயலாளர், கிளை எல்லாமே அங்கங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலே இங்க கிட்டத்தட்ட 20,000 பேர் இங்க கூடியிருக்கிறார்கள். நான் கிட்டத்தட்ட அடுத்தது ஒரு மாசம் காலம் வச்சேன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து ஏதோ இது பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை கிடையாது. இது தருமபுரி மக்களோட பிரச்சனை, எல்லா கட்சியும் சார்ந்த பிரச்சனை, எல்லா அமைப்புகளும் சார்ந்த பிரச்சனை இது. அதனால அடுத்த கட்டத்துக்கு எங்களை தள்ளாதீங்க. அப்படி அடுத்த கட்ட போராட்டம்னு சொன்னா ஒட்டுமொத்த மாவட்டமும் திரண்டு விடும். அது என்னால பண்ண முடியும், அது என்னால பண்ண முடியும். அதனால அதை உடனடியாக நீங்க நிறைவேற்றுங்கள். ஏன்னா கடந்த முதலமைச்சர் அறிவிச்சாரு, அரசு என்பது தொடர்ச்சியா இருப்பது, கவர்மெண்ட் என்பது அது தொடர்ச்சியானது. முதலமைச்சர் மட்டும் மாறுவாங்க, ஆனா ஒரு முதலமைச்சர் அறிவிச்சார்னா அடுத்த வர அதை நிறைவேற்ற வேண்டும். அதுதானே நல்ல நிர்வாகம் அது. அதனால இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே, உடனடியாக இந்த திட்டத்தை அறிவியுங்கள், நிறைவேற்றுங்கள், எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெறுங்கள், எங்கள் உரிமையை மீட்டுக் கொடுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய வெங்கடேஸ்வரன் அரசாங்கம் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா இதை திடீர்னு நான் சொன்னேன், நான் உடனடியாக நடத்தணும்னு சொல்லியிருக்கிறேன். நான் அடுத்ததெல்லாம் கொஞ்சம் திட்டமிட்டு, இது திடீர்னு நடத்ததே இவ்வளவு 20,000 பேர் இருக்கிறாங்கன்னா அடுத்து திட்டமிட்டா போதும். அந்த ஒட்டுமொத்த தருமபுரியில அது வேற விதமான போராட்டம் நடத்தும். நான் மீண்டும் சொல்கின்றேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போராட்டம் செய்கின்ற வரலாறு இருக்கிறது. அந்த நிலைக்கு எங்களை தள்ளாதீர்கள். ஏன்னா ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டம், அது ஞாபகம் வச்சுக்கங்க. அது போன்ற போராட்டங்களை எங்களை நடத்த விடாதீங்க. ஏன்னா இது முக்கியமான ஹைவேஸ், இந்த பக்கம் ஹைவேஸ், அந்த பக்கம் ஹைவேஸ், இந்த பக்கம் ஹைவேஸ், எல்லா ஹைவேஸும் போகுது. அது நான் இப்பயே நான் சொல்லிடுறேன். அதனால முதலமைச்சர் அவர்களை மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம் உடனடியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வாழ்வாதாரத்தை பெறுங்கள், விவசாயத்தை பெறுங்கள்,
நம்முடைய வேலைவாய்ப்பை உருவாக்குங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொண்டு நீங்க திரும்பி பத்திரமா போங்க, பாதுகாப்பா போங்க. எங்க ஆர்ப்பாட்டம் ஆரவாரம்லாம் இல்லை. பெண்கள்லாம்